Hello guys, welcome back to our channel. Today we will be doing the preview of our favorite team, Chennai Super Kings. So Mr. Sriram, your opening thoughts on CSK? சிஎஸ்கே வந்து ஆல் அரவுண்ட் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரீவாம்ப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ், இந்த தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ். நிறைய பேருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபுல் சீசன். ஈவன் ஃபார் ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், நியூ ரெக்ரூட்டீஸ் லைக் கார்த்திக் சர்மா, அப்புறம் பிரசாந்த் வீர், இவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபுல் சீசன் இது. ஸோ ஈவன் டெவால் பிரேவிஸ் கூட, ஏன்னா அவர் வந்து எம்ஐக்கெலாம் விளையாடப்போ கூட ஃபுல் சீசன்லாம் விளையாடல. ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ உர்வில் பட்டேல் எல்லாருக்குமே ஒரு ஃபுல் சீசன் ஆட போறாங்க. ஸோ ஆக்ஷன்ல ஆல் அரவுண்ட் ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ கீ பிக்ஸ்னு பார்த்தா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், விச் ஐ கன்சிடர் குட் பிக்ஸ், பட் ஹையர் ப்ரைஸ். மேபி கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றி விட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அப்புறம் ராகுல் சஹர், இந்தியன் இதுல பார்த்தா ராகுல் சஹர், அப்புறம் மேட்டின்ட்ரி நல்ல பிக்கு பேஸ் ப்ரைஸ்க்கு. அகில் ஹுசைன் சூப்பரான பிக்கு என்னை பொறுத்த வரைக்கும். சர்ஃப்ராஸ்கான ஒரு நல்ல வேல்யூ பிக்கு. ஸோ எல்லாம் மேத்யூ ஷாட் இவங்களாம் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபார் ஆக்ஷன், வாட் எவர் லிமிடெட் ரிசோர்ஸ் அவைலபிள், ஸோ தே ஆர் ஏபிள் டு பிக் வாட் எவர் தே வாண்ட். பட் எனக்கு ஒரு சின்ன செட்பேக்கான பார்க்கறது, மேபி ரவி பிஷ்னாய் மாதிரி ஒரு பிளேயர், இல்ல ஜேசன் ஹோல்டர் கூட நான் அவ்வளவு பெருசா இது பண்ணல. ரவி பிஷ்னாய் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்ன ஒரு சின்ன இது. மற்றபடி ஆக்ஷன் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட், மேபி நிறைய பேருக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு இவ்வளவு பிரைஸ் போயிருக்காங்கன்னு. பட் ஸோ தே அண்டர்ஸ்டுட் தி டைனமிக்ஸ் ஆஃப் T20. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல லிஸ்டட் ஓவர் பிரைஸ்னு, ஆனா ஓவர் பிரைஸ்ல இருந்தா கூட ஐ திங்க் சிஎஸ்கே வாண்டட் தோஸ் பிளேயர்ஸ். ஆனா ஏன்னா லாஸ்ட்ல காசு வச்சு நம்ம ராகுல் சேருக்கு வந்து, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்ரேயஸ் கோபால் மாதிரி ஒரு இந்தியன் லெக் ஸ்பின் ஆல்ரெடி இருந்தாலும், ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் மணி நம்ம ராகுல் சேர் எடுத்தோம்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஏன்னா ஹேவிங் ஸ்ரேயஸ் கோபால், why you have to go for Rahul Chair for 6 crores? Though they spent 29 crores on two youngsters, they had still money to spend 6 crores on Rahul Chair. I think he's not going to play one match also if they prefer him below than Shreyas Gopal. So, Mr. Sriram, injury updates and replacements. இன்ஜுரி அப்டேட்ஸ் வந்து சோஃபார் எலிஸ் மட்டும்தான் இன்ஜோர்டு. ஸோ எலிஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பெகுலேஷன் படி பார்த்தா பேட்மேன் தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். பட் ஸ்பென்சர் ஜான்ஸனோட நேமும் இதில் இருக்கு. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபார் மீ பேட்மேன் வில் பி a ரைட் பிக், பிகாஸ் we are mostly targeting டெத் bowling ஆப்ஷன், நாட் நியூ பால் பவுலர் நிறைய பேர் இருக்காங்க. அன்ஷுல் கம்பர்ஜ், கலீல் அகமது, மேட்டின்ட்ரின்னு ஆல்ரெடி நம்ம நியூ பால் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டெத் பவுலர் தான் தேவைப்படுது. பேட்மேன் சூப்பர் டெத் பவுலர் சொல்ல முடியாது, பட் ரீசன்ட் ஸ்டார்ட்ஸை பார்த்தா ஒரு டீசென்டான ஒரு டெத் பவுலரா இருக்காரு. So now let's move on to their playing 11. So my playing 11 will be Sanju Samson, Ayush Matre, Rutraj Gaikwad, Sarfaraz Khan, Deval Brevis, Shivam Dubey, Prashant Veer. அப்புறம் 8 வந்து நான் இப்போ விட்டுறேன். After that let's go on to the discussion. 9 Noor Ahmed, 10 Khalil, 11 Anshul Kamboj, 12 Matt Henry. ஸோ இதான் என்னோட 11ஆ இருக்கும். அந்த 8th ஸ்பாட் மட்டும் தான் எனக்கு டவுட்ஃபுல். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், அந்த 8th ஸ்பாட்ல நீங்க யார் ஆடுவீங்க? பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் MS தோனி தான் ஆடுவாங்க. பட் வி வாண்ட் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் அண்ட் தோனி செகண்ட். ஏன்னா வி வாண்ட் த டீம் டு டூ வெல். தோனி வராண்டா யூ வில் ஹேவ் ஒன்லி 4 bowlers and Prashant Veer and Shivam Dubey will be your 5th bowler. Prashant Veer 6th bowler, a team will be good. But Prashant Veer 5th bowler, I don't think so. So your thoughts? சேம். கண்டிப்பா எனக்கு சிஎஸ்கே ஃபர்ஸ்ட், தோனி செகண்ட். பட் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தோனி. பட் மேபி 1 or 2 மேட்சஸ் என்னை கேட்டா ஒரு ஹோம் மேட்ச்ல விளையாடிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிடுவாருன்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் எப்பவுமே டீம் ஃபர்ஸ்ட் தான் நினைக்கிற ஆளு. எனக்கு ஆனா இந்த லைனப்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் சேம், டாப் 3 சேம். பட் 4ல ஐ வில் கோ வித் பிரவிஸ் துபே. நம்பர் 6ல வந்து உர்வில் பட்டேல் ஆர் கார்த்திக் சர்மா. நம்பர் 7ல வந்து பிரசாந்த் வீர். நம்பர் 8ல தோனி ஆடுறாரு. ஒருவேளை தோனி ஆடலைன்னா ஐ வில் கோ வித் அகில் ஹுசைன். ரெஸ்ட் சேம் தான். பட் ஐ ப்ரிஃபர் அகில் ஹுசைன் ஹஸ் டு பி தேர். So you said Uril Patel or Karthik Sharma ahead of Sarfaraz Khan,
and playing them at number 6. எஸ். ஆனா அதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படி ஆனா உங்க ஃபினிஷர்ஸ் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிரும். ஸோ ஐ வாண்ட் த காம் நேச்சர் ஆஃப் தூபே ஹியர். அண்ட் சர்ஃபராஸ் கான் வந்து டொமஸ்டிக்ல 3-4 தான் ஆடி இருக்காரு. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு டொமஸ்டிக், ஸ்மார்ட், விஜய் ஹசாரே எல்லாத்துலயும். ஸோ ஐ ஃபீல் சர்ஃபராஸ் கான் ஷுட் பி தேர் அட் நம்பர் 4. பிரேவிஸ் லாஸ்ட் இயர் 5 தான் ஆடினாரு சிஎஸ்கேக்கு. அப்புறம் தூபே லாஸ்ட் இயர் 6 ஆடினாரு. ஐ திங்க் ஐ கன்டினியூ வித் தட் பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கணும் ஃபினிஷிங்ல. நான் ஃபினிஷிங்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத விட மோர் ஆஃப் சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டியை தான் நான் பாக்குறேன். ஹூ கேன் கிளியர் அட்லீஸ்ட் ஒரு 2-3 சிக்ஸ் அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கணும் ஒரு 5 பால் 6 பால்ஸ்ல. மிடில் ஆர்டர் நல்லா ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. கெய்க்வாட், பிரேவிஸ், தூபே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் தான். பட் எனக்கு ஃபினிஷிங்க்கு வந்து ஒரு 2 பிளேயர் வேணும்னு தோணுது. அதனாலதான் உருவில் பட்டேல் ஃபர்ஸ்ட் சாய்ஸாவும் கார்த்திக் சர்மா செகண்ட் சாய்ஸாவும் வச்சிருக்கேன் நான். ஆனா உருவில் பட்டேல் 11ல அவர் ஃபினிஷிங்கே பண்ணல எங்கேயும். சோ ஹவ் கேன் யூ? ஏன்னா அப்படி பார்த்தா சர்ஃபராஸ் கான் ரீசெண்டா ஐபிஎல்லே விளையாடல. லாஸ்ட் 2-3 இயர்ஸா அவர் ஐபிஎல்லே விளையாடல. கார்த்திக் சர்மாவும் சேம் தான். நம்ம இது எல்லாமே அன்டெஸ்டட் தான். பட் ஜஸ்ட் ஒரு காம்பினேஷனுக்காக தான் ட்ரை பண்றது, அவ்வளவுதான். சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் அந்த பொசிஷன்ல ஆடினது கிடையாது. அப்புறம் 6 ஹிட்டிங் எபிலிட்டி தூபேக்கு ஐ ஃபீல் நிறைய இருக்கு. அதுவும் அந்த லாஸ்ட்ல அந்த பால் ஓல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஐ ஃபீல் பிரேவிஸ். நான் என்ன சொல்றேன்னா 4-5-6 ஃப்ளோட் பண்ணிக்கலாம். யார் எப்படி மாத்தினாலும் எந்த சேஞ்சும் வர போறது இல்ல. பிரேவிஸ் 4 வரதுனால 5 வரதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. துபே சம்டைம்ஸ் 4 திடீர்னு ஸ்பின் வருதுன்னா துபே 4க்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரைட் லெஃப்ட்ல தூபே முன்னாடி வரலாம். இந்த தூபே எனக்கு தெரிஞ்சு 4-5-6ல எங்கனாலும் சூட் ஆவாரு. சோ அப்ப நீங்க சொல்றது வந்து பிரேவிஸ் 4 ஆடணும் உங்களுக்கு கண்டிப்பா. ஆமா. எனக்கு என்னன்னா பிரேவிஸ்க்கு வந்து பிரேவிஸ் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் கேப்பபிளான பிளேயர். அவர் ஒரு 30 பால் பிடிச்சாருன்னா 70 ரன்ஸ் அடிக்கிற பிளேயர். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? I don't want him to start with pacers to exploit that bouncer plan against him. நான் பிரேவிஸ் நான் அப்படி நினைக்கிறேன்னா பிரேவிஸ்க்கு வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுற கேப்பபிலிட்டி இருக்கு. நம்ம ரீசெண்டா இவங்க ஆஸ்திரேலியா டூர்ல கூட அவர் அடிச்ச செஞ்சுரியை பார்த்தோம். ஸோ அதே மாதிரி எஸ்எட்டன்ட்லயும் அவர் அடிச்சு லாஸ்ட் பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு, செஞ்சுரி அடிச்சாரு. பால் ராயல்ஸ்க்காக ஆடினாரு. சாரி, பால் ராயல்ஸ் கிடையாது, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக ஆடினாரு. ஸோ அவருக்கு வந்து லாங் இன்னிங்ஸ் ஆடுற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவர் ஜஸ்ட் ஒரு 15-20 பால்ஸ் பிளேயரா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் பிரேவிஸ் வந்து 4ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சீரீஸ்க்கு அப்புறம் இந்த இந்தியா சீரீஸ்லயும் அப்புறம் வேர்ல்ட் கப்லயும் அவர் ஃபுல் ஷார்ட் பால் வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நம்பர் 4 ஆடினாரு. பட் ஐ ஃபீல் அவரோட இம்பாக்ட் கம்மியாச்சு கண்டிப்பா நம்பர் 4ல. ஐ ஃபீல் he should start off with spin. அப்படி பார்த்தா நம்பர் 4 கரெக்டா தானே இருக்கும். ஸ்பின் அப்பதான் மிடில் ஓவர்ஸ்ல தானே ஸ்பின் வரும்போது தானே கரெக்டா இருக்கும். லேட்டர் ஓவர்ஸ் போகும்போது தானே ஃபாஸ்ட் பவுலிங் வரும். பட் ஆனா ஐ ஃபீல் பிரேவிஸ் should play 5, துபே 6, பிரசாந்த் வீர் 7. அப்புறம் இந்த நம்பர் 8 ஸ்பாட்டுக்கு அக்கார்டிங் டு கண்டிஷன்ஸ் நம்ம மாத்திக்கலாம். யூ கேன் பிளே ஓவர்டர்ன், யூ கேன் பிளே அகில் ஹுசைன். பேட்டிங்கும் வீக் ஆகாது, bowling வீக் ஆகாது. பட் ஆனா if they want to play Dhoni, the combination will go. ஏன்னா அவங்க சர்ஃபராஸ் கான் ஆர் கார்த்திக் சர்மா யார் வேணாலும் விளையாடுறாங்களோ அது வந்து பிரச்சனை இல்லை. பட் ஆனா 8ல அவங்க தோனி விளையாண்டா they have only 5 bowler, 4 proper bowlers and switch bowler rotate பண்ற மாதிரி இருக்காது. அது with the impact player rule you should have proper 6 bowlers எனக்கு கேட்டா lineup. So now let's move on to their strengths. So Mr. Sriram, what do you think are their strengths? Obviously batting, especially top 5 வந்து நல்ல ஸ்ட்ரென்த். ஓகே, பாரிங் பிரேவிஸோட ஃபார்ம் எல்லாம் சொல்லலாம். பட் அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சமத்தே அடிக்க ஆரம்பிச்சிருவாரு, டவுட்டே கிடையாது. ஸோ ஸ்ட்ரென்த் அவங்களோட பேட்டிங் தான். அதே மாதிரி பவுலிங்ல வந்துட்டு ஸ்பின் பவுலிங் வந்து 100ஆவது நல்ல, எனக்கு 100ஆவது அகில் ஹுசைன் ஆடணுன்றது என்னோட பெரிய இது. பவர் பிளேல நல்லா அகில் ஹுசைன் கண்டிப்பா சோக் பண்ணுவாரு. ஈவன் இந்தியா இந்த வேர்ல்டு கப்ல பார்த்தோம். மேபி அவர் விக்கெட்ஸ் எடுக்கிறாரோ இல்லையோ, பட் ஆனா அவர் கண்டிப்பா 4 overs 30 runs 35 runsக்குள்ள கொடுக்குற பவுலர். அதனால ஈஸியா அவர் வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம். நூர் அகமது கேட்கவே வேணாம், விக்கெட் டேக்கர் மிடில் ஓவர்ஸ்ல. அதனால இதுதான் அவங்களோட கீ ஸ்ட்ரென்த்தா பாக்குறேன். யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பட் யாருமே இப்போ நம்ம சிஎஸ்கே எடுத்துருக்கன்றதுக்காக
கார்த்திக் சர்மா ஓவர் ரேட் பண்ண முடியாது, 14 crores கொடுத்துருக்காங்கன்றனால மேபி அவர் ஒரு 1 crore வந்திருந்தா நம்ம அவர் பெருசா பேசியிருக்க கூட மாட்டோம். பிகாஸ் ஆஃப் பிரைஸ் டேக் நம்ம வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா ஐ மீன் இந்த சீசன் பார்த்தாதான் சொல்ல முடியும். பட் ஐ எம் வெரி ஹாப்பி லைக் அவங்க வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜியில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் வந்து நான் பேட்டிங்ல ப்ரெசைஸ் பண்ணா 2 இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து அவங்களோட டாப் ஆர்டர் பேட்டிங். எல்லாரும் இப்ப உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் இல்ல மாத்ரினா அடிக்கிற மாதிரி இருக்காது. பட் ஆனா இந்த டாப் ஆர்டர் வந்து கண்டிப்பா 6 overs 75 runs அடிக்கக்கூடிய டாப் ஆர்டர். சஞ்சு சாம்சன் வந்து எல்லாரும் தெரியும் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர். பட் ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஆயுஷ் மாத்ரி ப்ரிடாமினென்ட்லி ஃபோர்ஸ்ல டிபெண்ட் பண்ணுவாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட்னா கேப்ல அடிச்சா தெரிச்சிட்டு போகும் ஃபோர்க்கு. ஃபுல் கேப்ஸ்ல தான் பிளேஸ் பண்ணுவாரு. அவரு ப்ரிடாமினென்ட்லி 6 hitter கிடையாது. ஆனா ஏன்னா எனக்கு ஒரே ஒரு இது, சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப்ல என்ன ரோல் பண்ணாரோ அதையே அப்படியே கண்டினியூ பண்ணணும். எக்ஸாக்ட்லி ஆங்கர் பண்ணணும். அவர் ஆங்கர் பண்ணா அவரால் 150 ஆரம்பிச்சா கூட அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 250 கொண்டு போக முடியும். கரெக்ட். அவர் முதல்ல ஒரு 50 அவர் பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணிட்டு சேம் ஒரு அவங்க டீமோட மெயின் பவுலரை ஒரு மாதிரி ஆடிட்டு ஒரு மாதிரி டீம் ஒரு 13 to 14 ஓவர்ஸ்ல விட்டாருன்னா ஈஸி. அது எல்லா மேட்ச் இல்ல, ஒரு 14 மேட்ச்ல ஒரு 7 மேட்சஸ் பண்ணாலே அந்த ஈஸியா அந்த 7 மேட்சஸ் ஜெயிச்சிடலாம். நம்ம அவரோட ஸ்டார்டிங் பார்த்தோம், எல்லாமே 50 வந்து 25 பால் 28 பால் 30 பால்ஸ்ல தான் அடிச்சாரு. பட் ஆனா எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஓவரால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 199 போதும். 199 மேல வேற என்ன எதிர்பார்க்கணும்? So now let's move on to their weakness. So Mr. Sriram, வீக்னஸ் பவுலிங் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட மாட்டேன். பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெரிய பெரிய வீக்னஸா நான் பாக்குறேன். எஸ்பெஷலி ஃபினிஷிங்கும் அதே மாதிரி பிரசாந்த் வீர் வந்து அவர் என்ன மாதிரி பவுலிங் போடுவார் எனக்கு தெரியல. அதே மாதிரி கலீல் அன்ஷுல் மேல நம்பிக்கை இருக்கு. பட் என்னன்னா இது எல்லாமே ஒரு பார்க்க ஒரு ஒரு ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ் ஒரு பவுலிங் தான். யாரை பார்த்தாலும் பயப்படுற மாதிரி ஒரு பவுலிங் லைனப்பே கிடையாது. மேபி ஆப்போனன்ட் வந்து அதனால அவங்க கேஷுவலா இது பண்ணலாம், இல்ல இவங்க வந்து இதே ஒரு ஒரு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கலாம். பட் பவுலிங் ஆன் பேப்பர் பாக்குறதுக்கு வீக்கா தான் இருக்கு. நான் பவுலிங்ல கொஞ்சம் ப்ரிசைஸ் பண்ணணும்னா ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் மெயினா உங்களோட பவர் பிளே பவுலிங்க்கு அப்புறம் சொல்வேன். ஏன்னா மெயினா இப்ப நானும் ஸ்ரீராமும் டிசைட் பண்ண பிளேயிங் லெவன்ல அகில் ஹுசைன், கலீல் அஹமத், அன்சுல் கம்போஜ், மேட் ஹென்ரி. ஸோ 4 பேரும் பெஸ்ட் அட் தேர் நியூ பால். ஸோ அகில் ஹுசைன் வந்து நியூ பால்க்கு அப்புறம் நாட் மச் எஃபெக்டிவ். நியூ பால்ல லைக் கரண்ட்லி ஸ்பின் நியூ பால்ல இஸ் வெரி குட். பட் ஆனா மிடில் அண்ட் லேட்டர் மிடில் ஓவர்ஸ்ல அவர் எப்படி போடுவார்னு நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் நூர் அஹமத் வந்து ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு சப்போர்ட் போலர், அதாவது ஒரு 4 overs 30 to 35 runs on a flat track போடக்கூடிய போலர் இருந்தா he would be good. ஏன்னா நூர் அஹமத் வந்து நிறைய மிஸ் பண்ணுவாரு லைன் அண்ட் லென்த் லைக் ஷார்ட் பால்ஸ்ல. பட் ஆனா நிறைய விக்கெட் டேக்கிங் பால் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. மிஸ்டர் ஸ்ரீராம், எனி தாட்ஸ்? இதுல சேம் தான், கரெக்ட் தான். நூர் அஹமதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு மிடில் ஓவர் பவுலர் வேணும். அது யாரை வச்சு அவங்க காம்பன்சேட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு ஒரு சின்ன இது, ராமகிருஷ்ண கோஷ் வந்து பேஸ்ட் ஆன் நியூஸ் அண்ட் டொமஸ்டிக் ஸ்டாட்ஸ் வந்து ஒரு எமர்ஜ் ஆயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் பிளேயிங் லெவன்ல சான்ஸ் கிடைக்குமா இல்லைன்னு தெரியல. பட் வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். கிடைச்சா ஒரு சூப்பரான ஒரு பிளேயரா இருப்பாரு. டெஃபினெட்லி கிடைச்சா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இந்தியன் ஆடிட்டு கொஞ்சம் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யா கரெக்ட். So, Mr. Sriram, your qualification chances, will they have a place in top 5? டாப் 5ல எனக்கு டாப் 4 எனக்கு ரொம்ப டவுட் தான் சிஎஸ்கே இந்த தடவை. பட் கண்டிப்பா ஃபைட் கொடுப்பாங்க நான் நம்புறேன். பட் தே வில் எண்ட் அப் இன் 5-6. பட் செம காம்படிட்டிவா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரியலிஸ்டிக்கா தான் நம்ம பேசணும். இந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறனால அவங்க எப்படி வருவாங்கன்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ பட் அதுவும் இல்லாம இவங்களை கம்பேர் பண்ணும்போது எம்ஐஓ, டிசிஓ இல்ல பஞ்சாப்லாம் வேற மாதிரி ஒரு பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட டஃப் கொடுத்து அவங்க எப்படி வர போறாங்கன்னு தெரியல. அதனால டாப் 4 கிடையாது. டாப் 4 சான்ஸ் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா பேலன்ஸா இருக்கிற டீமுக்கு தான் டாப் 4ல கண்டிப்பா இடம் இருக்கும். ஆன் பேப்பர் நான் சொல்றேன்.
பர்ஃபார்மன்ஸ் படி ஐபிஎல் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ நான் நினைக்கிறேன் இவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்க, இல்ல ஒரு பாட்டம் கீழ் தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய யங் பிளேயர்ஸ் வச்சிருக்கால, எல்லாரும் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு மாதிரி இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி செக்கா இருக்கலாம். இல்லாட்டி தே கேன் பர்ஃபார்ம் டு தேர் எக்ஸ்டென்ட். ஸோ நான் நினைக்கிறேன் இவங்க தே வில் ஃபினிஷ் இந்த சீசன். ஐ திங்க் இட் வில் பி a little tough for them and they'll finish in 5, 6, 7 தான் நான் நினைக்கிறேன். லாஸ்ட் இயரோட பெட்டரா இருக்கும் கண்டிப்பா நம்புறேன். பட் யா லைக் லாஸ்ட் இயர் இட் வாஸ் லைக் ஹேண்டிகேப் சீசன். அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஃபுல்லா சோக் பண்ணிட்டு கையை கட்டிட்டு ஆட விட்ட மாதிரி இருந்தது அவங்களுக்கு. I think this year their approach will be better. They'll provide better. Let them fail with a new approach. At least they are trying. Let them fail with a good and positive approach. Yeah. So Mr. Sriram, your total ratings for this team? ஸோ சஞ்சு சாம்சன் ட்ரேட், அப்புறம் இந்த கீ பிக்ஸ் பண்ணதுக்காக இந்த மாதிரி சர்ஃப்ராஸ் கான், இந்த மாதிரி நல்ல நல்ல பிக்ஸ். அதெல்லாம் உண்மையில எனக்கு சர்ஃப்ராஸ் கான் ஒரு நல்ல பிக். அது மேட் என்ட்ரி, அகில் ஹுசைன்லாம் ஒரு நல்ல நல்ல பிக். ஸோ அதுக்காக இவங்கள ஸ்குவாட் ரேட்டிங் இல்லை ஓவரால் ரேட்டிங் ஆன் பேப்பர்ல வந்து கிவ் 7.5 out of 10. I completely agree to 7.5. But before closing out, let us discuss about their backups and backups. So Matthew Short வச்சிருக்காங்க ஒரு overseas batter backup. ஆனா I think he cannot play unless they feel opening. I think top 3 வந்து they'll play with Indians. So Matthew Short கிடையாது. Okay, go ahead, sorry. And ஒரு ஃபாஸ்ட் bowling பேக்கப் அவங்க எடுத்தாகணும். மேட் ஹென்ரிக்கு அந்த ஒட்டினியல் பேட்மேன் மோஸ்ட்லி இருப்பாரு நம்புறேன். அப்புறம் ஜாக் ஃபோக்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஐ ஃபீல் he is not like up to the standards of IPL. அப்புறம் இந்தியால வந்து as Sriram talked about Ramakrishna Ghosh, promising talent. ஆனா IPL ஸ்டேஜ்க்கு அவர் எப்படி ஆடுறான்னு நமக்கு தெரியாது. So Mr. Sriram, your thoughts on their backups? இல்ல, அதை நம்ம ஸ்ட்ரென்த்ல சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா பேக்கப்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெவிஸ் இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து சர்ஃப்ராஸ் கானோ, மேத்யூ ஷாட் மாதிரி ஒரு பிளேயரையோ வச்சு கண்டிப்பா அவங்க இது பண்ண முடியும். லைக் ஒரு இது மாதிரி யாருமே இல்லை விஜய் சங்கரை வச்சு ஆடின மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பவுலிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் கலீலுக்கு பிரச்சனை வந்ததுன்னா கூட, இன்ஜுரி ஆச்சுன்னா கூட they can add Gurjapneet Singh of same kind of player. மேட் ஹென்ரிக்கு இதுனா கூட இப்போ பேட்மேன் எடுத்துட்டு வராங்கன்னா பேட்மேனோட வைக்கலாம். ஸோ பேக்கப் நல்லாவே வச்சிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி உருவில் பட்டேல் இல்லைன்னா கார்த்திக் சர்மா இல்லைன்னா பிரசாந்த், அந்த மாதிரி நிறைய பேக்கப்ஸ் இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி 100 அகமதுல ஆட முடியலன்னா கூட அவருக்கு வந்து ஸ்ரேயஸ் கோபால் அப்புறம் ராகுல் சார்லாம் இருக்காங்க. ஸோ உண்மையிலே சொல்ல போனா பேக்கப் நல்லா தான் இருக்கு. டீசன்ட் பேக்கப் தான் எல்லாமே. ஏன்னா ஆல்ரெடி டீசென்டான டீம் தான், அதுக்கு டீசென்டான பேக்கப் வச்சிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிளேயர் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ரொம்ப சுமாரான ஒரு பேக்கப் வைக்கலாம் அவங்க. ஸோ இன்னொரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு என்ன இருக்கலாம்னா அவங்களோட இந்தியன் ஃபாஸ்ட் bowling டோட்டல் ஸ்குவாட்ல சொல்றேன். முகேஷ் சௌதரி, குர்ஜப்னீத் சிங். If you want a death bowler, I think Gurjapneet is a good option. Last 2 years ஸ்மாஷ்ல எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஆனா குட் பர்ஃபார்மன்ஸ். He has a good slower one. அவர் bowling நான் பார்த்த வரைக்கும் he could be a good death bowler. So if they want to change him in place of Anshul Kamboj, they can try it. Because ஒரு இந்தியன் டெத் bowler கூட நீங்க வச்சுக்கலாம் ஒரு டைப் பண்றதுக்கு. ஆனா he is also inexperienced. So இந்த டீம் ஒரு inexperienced டீமா இருக்கு. So I feel they can do nice and they can fail also. But I feel they'll provide a better competition than last year. எனக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த் இல்லை, இன்னொன்னு ஆட் பண்ண நினைக்கிறேன். எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸான ஐபிஎல் பிளேயர்ஸா இருக்காங்களே தவிர இன்எக்ஸ்பீரியன்ஸான டொமஸ்டிக் பிளேயர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு லீக்ல இருந்து சமீர் ரிஷி மாதிரி ஒரு யூபி லீக்ல இருந்து விளையாடி எடுத்துட்டு வந்த பிளேயர் கிடையாது. கார்த்திக் சர்மா இருக்கட்டும், பிரசாந்த் வீரா இருக்கட்டும், ராமகிருஷ்ண கோஷ், உர்வில் பட்டேல், குர்ஜப்னீத் சிங், எல்லாருமே டொமஸ்டிக் ஸ்மாட் விளையாடுறாங்க. விஜயநகர விளையாடி இருக்காங்க, ரஞ்சி டிராஃபி விளையாடி இருக்காங்க. எல்லா ஃபார்மேட் ஆஃப் கேம்ஸை விளையாடிட்டு தான் இந்த இதுல விளையாடுறாங்க, ஐபிஎல் விளையாடுறாங்க. ஸோ ஒரு சின்ன லீக்ல இருந்து பிக் பண்ண பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ அதனால எனக்கு ஒரு உண்மையில அது ஒரு நல்ல விஷயமா தான் தோணுது. So we have come to the end of this video. Hope you liked it. Thanks a lot and bye.